ஓம் கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 1 சம்பவ காண்டம். அதில் 12 ரதிக்கு சமாதானமும் பார்வதிக்கு பரிசோதனையும். பிறகு திருமால் நான்முகன் முதலான தேவர்கள் அனைவரும் சம்சார பயத்தை போக்கவல்ல பெருமானாகிய ஜெகதீசனிடம் தங்கள் பயத்தை நீக்கவல்ல முருகப் பெருமான் எப்போது பிறப்பார் என்று கேட்டார்கள். பரமேஸ்வரன் ஒரு புன்முறுவலோடு அவர்களை நோக்கி, உங்கள் கோரிக்கை விரைவில் நிறைவேறும். சிறிது காலம் வரையில் நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும் என்று கூறி அனுப்பினார். அப்போது பரமேஸ்வரனால் எரித்து சாம்பலாக்கப்பட்ட மன்மதனின் மனைவியான ரதி தேவி மயக்கத்திலிருந்து விடுபட்டு சுய நினைவு பெற்றவளாய் தன் கணவன் சிவபெருமானின் கண் நெருப்பினால் மாண்டு சாம்பலான விஷயத்தை அறிய மாட்டாதவளாக, ஓ நாயகரே, என் அன்பு கணவரே, நீங்கள் உயிருடன் பத்திரமாகத்தானே இருக்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டே விருட்டென்று எழுந்து நின்றாள். அப்போது ஆகாயத்தில் சிறிது சிறிதாக பரவி கிடந்த சாம்பல்களை அவர் யதேச்சையாக பார்த்ததும் தன் கணவன் பரமசிவனால் எரித்து சாம்பலாக்கப்பட்டிருக்கும் விஷயத்தை உணர்ந்து கொண்டு விட்டாள். உடனே அவள் அளவு கடந்த துயரப் பெருக்கோடு நிலத்தில் விழுந்து புரண்டு கூந்தல் கலைந்து புரள புலன் பொறிகளெல்லாம் கலங்கி துடி துடிக்க அழுது புலம்பினாள். என் அருமை கணவரே, விசாலமான கருவிழிகளை உடையவரே, உலகத்திலேயே அழகு வாய்ந்தவர்களுக்கு உவமையாக விளங்கும் உங்களுடைய வனப்பு மிகுந்த உடல் இப்போது எங்கே போய்விட்டது? தெய்வமே, இது என்ன கஷ்டம்? குற்றமற்றவளும் அனாதையுமான என்னை நீ அறியவில்லையா? என்னை எதற்காக இப்படி துயரத்தில் வாடி வதங்கச் செய்கிறாய்? என் கணவரை எதற்காக கொன்றொழித்தாய்? ஓ தெய்வமே, எனக்கு அன்னையும் கிடையாது, தந்தையும் கிடையாது, கூட பிறந்த அண்ணன் தம்பிகளும் இல்லை, சிநேகிதர்களும் இல்லை. இப்படிப்பட்ட அனாதையான என் குடும்பத்திற்கு நீ ஒருவன்தான் கதி. உன்னை தவிர எனக்கு வேறு என்ன கதி உண்டு? நீயே சொல். என் அருமை மணாளரே, என்மேல் தாங்கள் கொண்டிருந்த அன்பையெல்லாம் புறக்கணித்துவிட்டு உங்கள் ஒருவரையே நம்பி வாழ்ந்து வந்த என்னை கரையை உடைத்து கொண்டு ஓடிய தண்ணீர் தாமரை மலரை விட்ட கன்றது போல் விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் எங்கே சென்றீர்கள்? பதியே, தங்களுக்கு நான் என்ன குற்றம் இழைத்தேன்? அதேபோல் நீங்களும் எனக்கு எந்தவித தவறையும் செய்துவிடவில்லையே. உங்களையே எண்ணி துயர மிகுதியினால் கதறி புலம்பிக் கொண்டிருக்கும் எனக்கு நீங்கள் ஏன் காட்சி கொடுக்கவில்லை? ஒரு நாள் என்னை பெயர் மாற்றி அழைத்தபோது உங்களை நான் என் ஒட்டியாணத்தால் சேர்த்து கட்டியதை நினைத்தே நீங்கள் இப்போது என்னை விட்டு பிரிந்து சென்றிருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் நான் அறியாமையால் செய்துவிட்டேன் என்பதை உணர்ந்து நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என் காதலரே. மற்றொரு சமயம் என் செவிகிடையே வைத்து கொண்டிருந்த நீலோத்பல மலரினால் உங்களை செல்லமாக அடித்ததையும் தாங்கள் தயவு செய்து இப்போது மன்னித்து கொள்ள வேண்டும். ரதியே, என் இருதய கமலத்தில் எப்போதும் நீ வாசம் செய்து கொண்டு வருகிறாய் என்று நீங்கள் முன்பொரு தடவை என்னிடம் கூறியது பொய்யா?
அது உண்மையான வார்த்தையென்று வைத்து கொண்டால், நீங்கள் எரிந்து சாம்பலான பிறகும் நானும் எரிந்து மாண்டு போகாமல் இன்னும் உயிரோடு இருக்கிறேனே. இந்த உலகத்தை விட்டு பரலோகத்திற்கு நீங்கள் எதற்காக புறப்பட்டு சென்றீர்கள்? தெய்வத்தால் வஞ்சிக்கப்பட்ட நானும் உங்களை பின்தொடர்ந்து அங்கேயே வந்துவிடப் போகிறேன். நான் இந்த கணமே உங்களோடு சேர்ந்து உடன்கட்டை ஏறப்போகிறேன். ஓ என் பிரிய காந்தரே, நான் தங்களை விட்டுவிட்டு அரைக்கணமேனும் உயிர் வாழ்வேனாகில் நித்திக்கத் தகுந்த காரியமல்லவா? ச்சே, என்ன கஷ்டம்! நீங்கள் மறுபடியும் அழகான உடலோடு உயிர் பெற்றெழுந்து காமபோகத்தை அனைவரின் உள்ளத்திலும் நிறைவிக்கும் தூதனின் செயலை மேற்கொண்டு இனிமையான குரலெழுப்பி இன்னிசை கானம் பாடும் குயில்களை மறுபடியும் ஏவுங்கள். என் மீது பருவ காலத்து மலர்களைக் கொண்டு அழகாக அலங்காரம் செய்து வைத்தீர்களே, அந்த அலங்காரமெல்லாம் சிறிதும் வாடி வதங்காமல் இப்போதும் அப்படியே பளிச்சென்று காட்சியளிக்கிறதே. தாங்கள் அந்த சிவபெருமானால் எதற்காக தண்டிக்கப்பட்டீர்கள்? கல் நெஞ்சு படைத்த தேவர்கள்தான் உங்களை பரமசிவனிடம் நெருங்கச் செய்தார்கள். அவர்கள் பிறன் பிள்ளை மூலம் ஆழம் பார்ப்பதில் கை தேர்ந்தவர்கள். என் பிரிய காந்தரே, அப்போதே நான் உங்களிடம் பல வார்த்தைகளையும் கூறி தடுத்து நிறுத்த முயன்றேன். என் வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் பிரம்மாவின் சாபத்திற்கு நீங்கள் அஞ்சி நடுங்கினீர்கள். தலைக்கு ஆபத்து வரும் நிலையில் உள்ளவன் அந்த இடத்தை விட்டு விலகிச் செல்ல மாட்டான். துர்ச்சகுனமும் கருத மாட்டான். தலைவிதிக்கு வசப்பட்டு தன் அருமை மனைவியின் அறிவுரையை கூட லட்சியம் செய்வதில்லை. இந்த உலக மொழிகளையெல்லாம் நேரில் கண்டுவிட்டேன். அல்லது இதற்கெல்லாம் காரணம் அவர்தான் சகல ஜீவராசிகளின் உள்ளத்திலும் புகுந்து கொண்டு தம் இஷ்டப்படி ஆட்டி வைக்கிறார். காற்றின் வசப்பட்டு கவர்ந்திழுக்கப்படும் குப்பைகள் காற்றின் போக்குப்படி பறந்து செல்வது போலவே பரமசிவனின் சங்கல்பத்திற்கு ஏற்றபடியே ஜீவன்கள் செல்லுகின்றன. அனாதையாகிவிட்ட எனக்கு இனிமேல் உலக நாயகரான அந்த சிவபெருமான்தான் கதி. பிதாக்களுக்கு பிதாவும் மாதாக்களுக்கு மாதாவும் பாட்டான்களுக்கு பாட்டானும் அவர்தான். அவருடைய 2 திருவடி தாமரைகளையே இடையறாமல் சரணமடைகின்றேன். என் கணவர் மன்மதன் அடைந்த கதியையே நானும் அடையும்படி அந்த மகாதேவன் செய்யட்டும். அல்லது கிருபாக் கடலாகிய அவர் என் கணவரை மறுபடியும் உயிர் பெற்று எழும்படி செய்யட்டும். ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கும் அக்காரியத்தை செய்யாமல் இருப்பதற்கும் ஒன்றை இன்னொன்றாக மாற்றுவதற்கும் அவர் ஆற்றல் வாய்ந்தவர். இம்மாதிரியான ரதிதேவி நெஞ்சில் அடித்து கொண்டு அழகான குரலில் அழுது புலம்பிய போது அவளுடைய ஒப்பாரி சப்தம் அந்தப்புரத்திலிருந்த பரமேஸ்வரனின் செவிகளிலும் விழுந்தது. உடனே அவர் நந்தி தேவரை நோக்கி, இதென்ன சப்தம் என்று வினாவினார். அதற்கு நந்தி தேவர் பணிவன்போடு, சர்வேஸ்வரனே, சற்று முன்பாக தேவர்களால் ஏவப்பட்டு தங்களோடு காம போரிடுவதற்காக மன்மதன் தன் மனைவி ரதி தேவியுடன் இங்கு வந்தான். ஆனால் 3 உலகங்களும் பணிந்து வணங்க கூடியவராகிய தங்களை பார்த்த உடனேயே அந்த மன்மதன் தன்னுடைய தீய செய்கையின் காரணமாகவே எரிந்து சாம்பலாகிவிட்டான். கணவனை இழந்த கைம்பெண்ணாகிவிட்ட ரதி தேவியோ இப்போது அந்த துக்கத்தினால் கண்ணீர் சிந்தி புலம்பி அழுகிறாள். கருணா சமுத்திரமான தங்களுடைய அருளை எதிர்நோக்கி கதறி எழும் அவளுக்கு
தாங்கள்தான் கருணை காட்ட வேண்டும் என்று கூறி ரதிதேவி நின்றிருந்த திசையை சுட்டிக் காண்பித்தார். அப்போது ரதிதேவி அவிழ்ந்து புரளும் கூந்தலை அள்ளி முடியாமலும் உடல் நடுக்கத்தோடும் கருவிழிகளிலிருந்து தாரை தாரையாக வடியும் கண்ணீர் பெருக்கோடும் உலகத் தந்தையான பரமசிவனை வணங்கி நமஸ்கரித்து துயரமே உருவாகவும் வாடிய முகத்தோடும் புழுதி படிந்த உடலோடும் அடிக்கடி மயங்கி கீழே விழுந்துவிடும் நிலையிலும் இருந்தாள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது RKN காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்களுக்கும் புராணங்களை கேட்க விரும்பும் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.